தலவாக்கல நுவரெலிய பிரதான வீதியில் இன்று அதிகாலை பலத்த மழையுடன் கூடிய அடர்ந்த மூடு பனி நிலவுகிறது. இதன் காரணமாக வீதியிலான போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அட்டன் நுவரெலிய பிரதான வீதியிலும் மற்றும் அதன் கிளை வீதிகளிலும் இவ்வாறான அடர்ந்த மூடு பனி நிலை காணப்படுகிறது. எனவே அவ்வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்தவாறு மிகவும் அவதானமாகவும் நிதானமாகவும் வாகனங்களை செலுத்துமாறு அட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் ஓட்டுநர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர். கடந்த 24 மணித்தியாலயங்களில் நாட்டின் அதிகூடிய மழைவீழ்ச்சியாக 204 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கஸ்பேவ பிரதேசத்தில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் கம்பஹா மாவட்டத்தின் வயாங்கொடையில் 145.5 மில்லிமீட்டரும் வத்துப்பிட்டிவலவில் 105.5 மில்லிமீட்டரும் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதேவேளை ரத்னபுரி மாவட்டத்தின் கிளிமலை பகுதியில் 121 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும், களுத்துறை மாவட்டத்தின் பண்டாரகமவில் 102.5 மில்லிமீட்டரும், ஒரணையில் 101.5 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேல் சபரகமோ, வடமேல், வடக்கு, வடமத்திய மாகாணங்களுக்கும் திருகோணமலை, காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களுக்கும் பலத்த மழை குறித்த எச்சரிக்கை அறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. அதன்படி மேல் மற்றும் சபரகமோ மாகாணங்களிலும், புத்தள, காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் இன்று 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அருகாமையில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தற்போது நிலவும் மழை நிலைமை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், திருகோணமலை மற்றும் குர்நாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நிலவும் பலத்த மழைவீழ்ச்சி காரணமாக மலைப்பாங்கான பகுதிகளில், குறிப்பாக மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளிலும் வாழும் மக்கள் நிலச்சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. பலத்த மழையுடன் நிலச்சரிவுகள், மண் சரிவுகள் மற்றும் நில அதிர்வுகள் ஏற்படுவதற்கான அபாயம் அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது அவசியமானது என அந்த நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. இதற்கமைய வீடுகளை சூழவுள்ள வடிகால் அமைப்புகளை சீர் செய்து மழைநீர் விரைவாக வழிந்தோடுவதற்கு வழிவகை செய்யுமாறு, வீட்டிற்கு மேலே அமைந்துள்ள பாரிய மரங்கள் மற்றும் அபாயகரமான பொருட்களை அகற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் வீடுகளுக்கு பின்னால் உள்ள உயர்ந்த மண் திட்டுகள் ஊடாக மழைநீர் பாயாதவாறு பாதுகாப்பு வடிகால் அமைப்புகளை அமைத்துக் கொள்ளுமாறும், கூரையிலிருந்து விழும் நீரை முறையாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு அபாய பகுதிகளில் உள்ள மண்சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகளை தொடர்ந்து அவதானிக்குமாறும், சந்தேகத்திற்கிடமான நிலைகள் தென்பட்டால் உடனடியாக கிராம உத்தியோகத்தர் அல்லது உரிய அரசு நிறுவனங்களுக்கு தெரியப்படுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். அவசர அனர்த்த நிலைமையின் போது முடிந்தவரை விரைவாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுதல், அயலவர்களுக்கு தெரியப்படுத்துதல் மற்றும் உரிய அதிகாரிகளுக்கு தகவல் வழங்குதல் ஆகியவை மிகவும் முக்கியமானது என அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. டித்வா அனர்த்த நிலைமையினால் வீடுகளை இழந்த கண்டி மாவட்ட மக்களின் மேல்குடியேற்ற பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதற்காக தேவையான காணிகளை விடுவிக்கும் செயல்முறையின் முன்னேற்றம் குறித்து பிரதேச செயலக மட்டத்தில் கேட்டறிந்த ஜனாதிபதி எழுந்துள்ள சிக்கல்களை தீர்த்து அந்த பணிகளை விரைவாக நிறைவு செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். கண்டி மாவட்ட செயலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற கண்டி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார். டித்வா சூறாவளிக்கு பின்னர் கண்டி மாவட்டத்தின் மக்களின் இயல்பு வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்கும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராய்ந்த ஜனாதிபதி பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு நஷ்டஈடு வழங்கும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஒவ்வொரு பிரதேச செயலாளரிடமும் தனித்தனியாக கேட்டறிந்தார். அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கும் போது மக்களின் நடைமுறை ரீதியான தேவைகளை கருத்தில் கொண்டு அவற்றை செயற்படுத்துமாறு பிரதமர் கலாநிதி அர்னி அமரசூரிய உத்தியோகத்தர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். கொழும்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராய்வதற்காக கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கொழும்பு மாவட்ட திட்டமிடல் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். மக்களுக்கு விரோதமான, மக்களின் துன்பத்தை புரிந்து கொள்ளாத, மக்களை பழிவாங்கும் அரசாங்கமே இன்று நாட்டில் காணப்படுகின்றது. மகிழ்ச்சிக்கு பதிலாக துயரத்தை விதைக்கும் மக்கள் விரோத ஆட்சியே இன்று காணப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தல், பொதுத் தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போது மின்சார கட்டணத்தை 33ஆல் குறைப்போம் என்றும், ரூபாய் 9,000 கட்டணத்தை 6,000 ரூபாவாகவும், 3,000 கட்டணத்தை 2,000 ரூபாவாகவும் குறைப்போம் என்றும் வீரவசனம் பேசிவிட்டு தற்சமயம் பல கட்டங்களில் இந்த மின்சார கட்டணத்தை அதிகரித்துள்ளனர். இதனால் உயர் மத்தியதர வர்க்கம், தொழில் முனைவோர், தொழிலதிபர்கள், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் என சமூகத்தில் பல தரப்பினரும் ஆபத்துக்குள்ளாகி காணப்படுகின்றனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். ஸ்மார்ட் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
වේදිකාවක් පාසා ඔබ 133කින් மேதின மேடையில் நீதிமன்ற தீர்ப்புகள் தொடர்பாக ஜனாதிபதி வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து அவதானம் செலுத்துமாறு கோரி மக்கள் கூட்ட எதிர்க்கட்சி பிரதம நீதியரசருக்கு மகஜர் ஒன்றை அனுப்பியுள்ளதாக அதன் அழைப்பாளர் பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற தீர்ப்பு அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் அது குறித்து விவரங்களை அந்த நீதிபதி மட்டுமே அறிவார் எனவும் அதனை மூன்றாம் தரப்பினருக்கு வெளிப்படுத்த அவருக்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் பேராசிரியர் ஜிஎல் பேரிஸ் தெரிவித்துள்ளார். ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව යටතේ. එහෙම කරන පුද්ගලයෙකුට අයත් වන දඬුවම තමයි අවුරුද්ද ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்த அறையிலிருந்து பெயர் தெரியாத 2 மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக நேற்று நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. நேற்றைய தினம் கபில சந்திரசேனவின் மரண விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் கோட்டை நீதவான் பசன் அமரசேன இது தொடர்பிலான விடயத்தை விசாரணையாளர்களிடம் கேள்விக்குட்படுத்தியதால் இந்த விடயம் தெரியவந்தது. கபில சந்திரசேன இறந்த தினத்தன்று நீதிவான் ஸ்தல பரிசோதனைகளை முன்னெடுத்த போது சடலம் மீட்கப்பட்ட அறையில் பல்வேறு மருந்துகள் காணப்பட்டதாகவும் அதில் 2 மருந்துகள் பெயர் எதுவென அறிய முடியாத நிலையில் கடதாசியில் சுற்றி வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. அந்த 2 மருந்துகள் தொடர்பாக அரச ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கையை பெற நீதிவான் அப்போதே உத்தரவிட்டிருந்த நிலையில் அதன் நிலைமை தொடர்பாக நீதிவான் விசாரணையாளர்களை கேள்விக்குட்படுத்தினார். இதன் போதே குறித்த மருந்துகள் தொடர்பில் அரச ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கையை பெற இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது தெரியவந்தது. எனினும் குறித்த மருந்துகள் பிரேத பரிசோதனைகளை முன்னெடுத்த 5 கொண்ட மருத்துவ குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அடுத்து வரும் நாட்களில் நகர்த்தல் பத்திரம் ஊடாக மருந்துகளை அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்ப நடவடிக்கை எடுப்பதாக நீதிவானிடம் தெரிவித்தனர். இந்நிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றில் கபில சந்திரசேனவின் மரண விசாரணை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதகர் கிருஷாந்த தலைமையிலான குழுவினர் தாக்கல் செய்தனர். இதன்போது 5 கொண்ட சட்ட வைத்திய அதிகாரிகள் குழு முன்னெடுத்த பிரேத பரிசோதனை அறிக்கையையும் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்தனர். இதன்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கபில சந்திரசேனவை கைது செய்து விளக்கமறியலில் வைத்திருந்த நிலையில் அவருக்கு பிணை கிடைத்தும் அவர் நேரடியாக கடந்த 6ஆம் தேதி கொள்ளுப்பட்டியில் உள்ள அரவிந்த் டி சில்வாவின் இல்லத்துக்கே வந்ததாக அரவிந்த் டி சில்வாவின் மனைவி பிரியாங்கி அனுஷ்கா விஜயநாயக்க சாட்சி அளித்தார். அவரது சாட்சியத்தின்படி குறித்த தினம் பகல் வேளையில் அவர் வந்ததாகவும் அதன்போது கபில சந்திரசேனவுக்கு தான் உணவளித்ததாகவும் மாலை வேளையில் அவர் மீண்டும் அவரது வீட்டுக்கு சென்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அரவிந்த் டி சில்வா நேற்றைய தினம் சாட்சியம் அளிக்கையில் 7ஆம் தேதி கபில சந்திரசேனவை மீண்டும் கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தனக்கு குறுஞ்செய்திகள் மூலம் அறிய கிடைத்ததாகவும் இதனைத் தொடர்ந்து கபில சந்திரசேனவோடு தான் தொலைபேசியில் உரையாடியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனை விட 6ஆம் தேதி பிணை பெறுவதற்கு பிணையாளர்களையும் ரொக்க பிணையையும் தானே ஏற்பாடு செய்ததாக அரவிந்த் டி சில்வா நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். இதே நேரம் நாளைய தினம் மீண்டும் இந்த மரண விசாரணை அறிக்கையில் மேலதிக சாட்சியாளர்கள் அழைக்கப்பட்டு மரண விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளது. அம்பலந்தொட்ட பகுதியில் 3 அடங்கிய குழு ஒன்று நபர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டும் கூறிய ஆயுதம் ஒன்றால் தாக்கியும் கடந்த திங்கட்கிழமை கொடூரமான முறையில் படுகொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அம்பலந்தொட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாமடல பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. உயிரிழந்த நபரின் வீட்டினுள் அத்துமீறி நுழைந்த 3 அடங்கிய குழு ஒன்று அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதுடன் கூறிய ஆயுதத்தால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். குறித்த குழுவினர் அவரின் தலையை துண்டித்து எடுத்து சென்றிருந்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நபரின் நெருங்கிய உறவினர் ஒருவர் வெட்டுக்காயங்களுக்குள்ளான நிலையில் அம்பலந்தொட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அத்தோடு சந்தேக நபர்கள் உயிரிழந்த நபரின் தலையை எடுத்துச் சென்று மாமடல சந்தையில் உள்ள சிலை ஒன்றில் செருகி வைத்துவிட்டு தப்பிச் சென்றிருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. மாமடல பகுதியைச் சேர்ந்து 34 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான லக்மால் சந்தருவான் என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபர் கடந்த வருடம் ஜனவரி மாதம் 3 படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இவர் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி பிணையில் விடுதலையாக இருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 3 படுகொலைக்கு பழிவாங்கும் நோக்குடன் இத்தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அம்பலந்தொட்ட நீதிவான் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்தார். அத்தோடு அடையாளம் காணப்பட்டுள்ள 3 சந்தேக நபர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட்டார். மேலதிக விசாரணைகளை அம்பலந்தொட்ட போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
கடந்த ஆண்டில் நாட்டில் 68 யானைக்கால் நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக யானைக்கால் நோய் தடுப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது. அவர்களில் 34 பேர் இந்தியாவிலிருந்து வேலைக்காக இலங்கைக்கு வந்தவர்கள் என அந்த இயக்கத்தின் பணிப்பாளர் வைத்தியர் பிரசங்க சேரசிங்க தெரிவித்துள்ளார். குறிப்பாக அம்மாந்தோட்ட, காலி, மாத்தர, களுத்தர, கம்பகா, கொழும்பு மற்றும் குர்நாகல் ஆகிய 7 பிரதான மாவட்டங்களிலேயே இந்த நோய் அதிகமாக காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எப்பாவல நகரில் உள்ள பிரதான அரச பாடசாலை ஒன்றில் மாணவர் ஒருவர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதலில் மேலும் 5 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த 5 மாணவர்களும் தற்போது எப்பாவல பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் அதே பாடசாலையில் 12ஆம் தரத்தில் தொழில்நுட்ப பிரிவில் உயர்தரம் பயிலும் மாணவர்கள் என தெரியவந்துள்ளது. தாக்குதலை நடத்தியவரும் அதே பாடசாலையில் 12ஆம் தரத்தில் விஞ்ஞான பிரிவில் பயிலும் ஒரு மாணவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தாக்குதலை நடத்திய மாணவருக்கும் காயமடைந்த மாணவர் ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக அதற்கு பழிவாங்கும் நோக்கில் நேற்று காலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஒரு மாணவர் மீது தாக்குதல் நடத்திய போது அதனை தடுக்க சென்ற மேலும் 4 மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலைக்குள் கூர்மையான ஆயுதத்தை எடுத்து வந்து சக மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய மாணவரை தாக்குதலுக்கு பயன்படுத்திய ஆயுதத்துடன் எப்பாவல போலீசார் கைது செய்துள்ளனர். காயமடைந்த மாணவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சம்பவம் தொடர்பாக எப்பாவல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நிதி அமைச்சிற்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடிக்காரர்களின் கைக்கு சென்ற சம்பவம் தொடர்பாக மீண்டும் இவ்வாறானதொரு நிலை ஏற்படாமல் இருக்க மத்திய வங்கியும் நிதி அமைச்சும் நெருக்கமாக செயற்பட்டு வருவதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். இன்று மத்திய வங்கியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த சம்பவத்திற்கு பிறகு நிதி அமைச்சுடன் இணைந்து நெருக்கமாக செயற்பட்டு வருகிறோம். இந்த முறையை எவ்வாறு பலப்படுத்தலாம் என்பது குறித்தும் எங்களது அனுபவம் மற்றும் அறிவை பயன்படுத்தி எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம் என குறிப்பிட்டார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்து உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்களும் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தற்போது நிலவும் மழையுடனான கால்நிலை நிலவரத்தை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி கழகங்களுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடர், பி பிரிவின் 20-20 கிரிக்கெட் தொடர் மற்றும் ஆளுநர் கிரிக்கெட் தொடர் ஆகியன கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மழையுடனான கால்நிலை சீரடைந்த பின்னர் திருத்தப்பட்ட போட்டி அட்டவணைகள் அறிவிக்கப்படும் என கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சீரற்ற கால்நிலை காரணமாக இன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்த தடகள தெரிவு போட்டிகளும் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தடகள சங்கம் அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று சீனாவிற்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். சுமார் ஒரு தசாப்த காலத்திற்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் சீனாவிற்கு மேற்கொள்ளும் முதல் விஜயம் இதுவென வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உலகின் மிகப்பெரிய 2 பொருளாதார நாடுகளுக்கு இடையிலான உறவில் இது ஒரு தீர்மானம் மிக்க தருணம் என அந்த அறிக்கைகளில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளன. 2025 அக்டோபர் மாதம் தென்கொரியாவின் புசான் நகரில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஷி ஜின்பிங் சந்தித்த பிறகு அவர்கள் நேருக்கு நேர் சந்திக்கும் முதல் விஜயம் இதுவாகும். மேலும் 2025 ஜனவரி 20ஆம் தேதி தனது 2வது ஜனாதிபதி பதவிக்காலத்தை தொடங்கிய பின்னர் ட்ரம்ப் மேற்கொள்ளும் முதலாவது சீன விஜயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேல் போர் மற்றும் உலகளாவிய எண்ணெய் சந்தை சிக்கல்கள் குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெனிசுலாவை அமெரிக்க கொடியுடன் அமெரிக்காவின் 51வது மாநிலமாக சித்தரிக்கும் வரைபடம் ஒன்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைத்தள கணக்கில் ட்ரம்ப் இந்த வரைபடத்தை பகிர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீனாவிற்கான பயணத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்டுள்ள இந்த சர்ச்சைக்குரிய கருத்து தற்போது உலகளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ராட்ரிக்ஸ் தனது நாடு அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாறுவது குறித்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பரிசீலிக்கவில்லை என்று கூறி ஒரு நாளுக்கு பிறகு ட்ரம்பின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு கருத்து தெரிவித்திருக்கும் ட்ரம்ப் எண்ணெய் வளம் மிக்க வெனிசுலாவை அமெரிக்காவின் புதிய மாநிலமாக மாற்றுவது குறித்து பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். இருப்பினும் இந்த யோசனையை நிராகரித்த டெல்சி ராட்ரிக்ஸ் வெனிசுலா மக்களின் சுதந்திரத்தையும் இறையாண்மையையும் எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்று உறுதியாக தெரிவித்துள்ளார்.
தமிழக சட்டசபையில் இன்று அரசு சார்பில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆளும் கட்சி சார்பில் முன்மொழியப்பட்டது. அதில் தமிழக முதலமைச்சர் விஜய் உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியினரும் உரையாற்றினார்கள். அதன்பின் தமிழக முதலமைச்சர் விஜயும் உரையாற்றினார். இதன்பின் சட்டசபையின் அனைத்து நுழைவு வாயில்களும் மூட சபாநாயகர் JCT பிரபாகர் உத்தரவிட்டார். சட்டசபை 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. உறுப்பினர்கள் எழுந்து நிற்க வைத்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. முதல் டிவிஷனில் 30 MLAக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்தனர். இரண்டாவது டிவிஷனில் 42 MLAக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்தனர். மூன்றாவது டிவிஷனில் 46 MLAக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்தனர். நான்காவது டிவிஷனில் SP வேலுமணி தரப்பு 25 அதிமுக MLAக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்தனர். 5 மற்றும் 6ஆம் டிவிஷன்களில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் தாவேகா அரசை ஆதரிப்பதாக 144 பேர் கூறியதால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகா அரசு வெற்றி பெற்றது. இதனால் தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு தொடர்வதற்கு சட்டசபையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிவில் கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு சபாநாயகர் JCT பிரபாகர் தெரிவித்துள்ளார். குறித்த வாக்கெடுப்பின் போது தாவேகா அரசுக்கு 144 MLAக்கள் ஆதரவாகவும் தாவேகா அரசுக்கு எதிராக 22 MLAக்களும் வாக்களிக்காமல் நடுநிலையாக 5 MLAக்களும் வாக்களித்தனர். அத்துடன் 54 MLAக்கள் வெளிநடப்பு செய்தனர். தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். அமருங்க. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் பேரவை தலைவர் என்கின்ற முறையில் என்னுடைய நல்வாழ்த்துக்களை மாண்புமிகு முதலமைச்சரின் அமைச்சரவைக்கும் அமைச்சருக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வான்மழை மேகமாய், ஒளிதரும் தீபமாய், தியாகத்தின் திருவிளக்காய், மனிதாபிமானத்தின் மறுவுருவாய், தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாய், இந்திய திருநாட்டின் கலங்கரை விளக்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தளபதி அவர்களுக்கு முதற்கண் எனது இதயம் கனிந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று மக்கள் மன்றத்திலே வென்றார். இன்று இந்த மாமன்றத்திலேயும் வெற்றி பெற்றிருக்கிறார். இதற்கு காரணம் உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பு. முதலில் நம்பிக்கை தீர்மானத்தில் மக்களுக்கான இந்த ஆட்சியை, மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த அணியும் இல்லாமல் தனி அணியாக, தனி சிறப்புமிக்க அணியாக, மக்கள் அணியாக, மக்களை விரும்பும் அணியாக, மக்கள் விரும்பும் அணியாக களம் காண்டோம். 1967 and 1977 தேர்தல்கள் வாயிலாக அமைந்த சாமானியர்களின் அரசை போலவே 2026 சட்டமன்ற தேர்தல் வாயிலாக தமிழக வெற்றிக் கழகமும் சாமானியர்களின் அரசையே அமைக்கும் என்று மக்களிடம் தீர்மானமாக கூறினோம். மக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது. விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. ஒரு விரல் புரட்சி விசில் புரட்சியானது. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள்ளே மிக மிக சிறிய அளவில், ஒரு நூல் இழைவில் தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது. அதனால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே.
ஐபிஎல் போட்டியின் 56வது போட்டி நேற்று குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையில் ஐதராபாத் நரேந்திர மோடி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சன்ரைஸ் ஹைதராபாத் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. குஜராத் டைட்டன்ஸ் அணி தனக்கு வழங்கப்பட்ட 20 ஓவர்களில் 168 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தது. குஜராத் டைட்டன்ஸ் அணி சார்பில் சாய் சுதர்ஷன் 61 ஓட்டங்களையும் வாஷிங்டன் சுந்தர் 50 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பதிலுக்கு 169 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் ஆடுகளத்திற்குள் நுழைந்த சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 14.5 ஓவர்களில் 86 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இப்போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 82 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. Josh Butler calls for it.